திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா. ராஜேஷ், புதிய அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். ஜூன் 1ஆம் தேதி முதல் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் திருத்தப்பட்ட கால அட்டவணையில் புறநகர் ரயில்கள் இயங்கும் என தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் செயல்பாட்டு திறனை மேலும் மேம்படுத்தவும், பயணிகள் புறநகர் சேவைகளை செம்மைப்படுத்தவும் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் ரயில் சேவைகளின் நேரங்கள் 1ஆம் தேதி முதல் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் திருத்தப்பட்ட நேரங்களை கவனத்தில் கொண்டு அதற்கேற்பமாறு தங்கள் பயணங்களை திட்டமிடுமாறு தென்னக ரயில்வே கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதன்படி வார நாட்களில் 106 சேவைகளும் வார இறுதி நாட்களில் 96 ரயில் சேவைகளும் இயக்கப்படும் எனவும், சென்னை கடற்கரையில் இருந்து முதல் ரயில் காலை 3:50 மணிக்கும், தாம்பரத்தில் இருந்து முதல் புறநகர் ரயில் காலை 3:55 மணிக்கும் புறப்படும் எனவும், இரவு 12:50 மணி வரை இந்த புறநகர் ரயில் சேவை தொடரும் எனவும் தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வரை செல்ல உள்ள புறநகர் ரயில்களுக்கான புதிய அட்டவணைகளையும் தென்னக ரயில்வே வெளியிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், புதிய அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். ஜூன் 1ஆம் தேதி முதல் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் திருத்தப்பட்ட கால அட்டவணையில் புறநகர் ரயில்கள் இயங்கும் என தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் செயல்பாட்டு திறனை மேலும் மேம்படுத்தவும், பயணிகள் புறநகர் சேவைகளை செம்மைப்படுத்தவும் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் ரயில் சேவைகளின் நேரங்கள் 1ஆம் தேதி முதல் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் திருத்தப்பட்ட நேரங்களை கவனத்தில் கொண்டு அதற்கேற்பமாறு தங்கள் பயணங்களை திட்டமிடுமாறு தென்னக ரயில்வே கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதன்படி வார நாட்களில் 106 சேவைகளும் வார இறுதி நாட்களில் 96 ரயில் சேவைகளும் இயக்கப்படும் எனவும், சென்னை கடற்கரையில் இருந்து முதல் ரயில் காலை 3:50 மணிக்கும், தாம்பரத்தில் இருந்து முதல் புறநகர் ரயில் காலை 3:55 மணிக்கும் புறப்படும் எனவும், இரவு 12:50 மணி வரை இந்த புறநகர் ரயில் சேவை தொடரும் எனவும் தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வரை செல்ல உள்ள புறநகர் ரயில்களுக்கான புதிய அட்டவணைகளையும் தென்னக ரயில்வே வெளியிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், புதிய அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். ஜூன் 1ஆம் தேதி முதல் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் திருத்தப்பட்ட கால அட்டவணையில் புறநகர் ரயில்கள் இயங்கும் என தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் செயல்பாட்டு திறனை மேலும் மேம்படுத்தவும், பயணிகள் புறநகர் சேவைகளை செம்மைப்படுத்தவும் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் ரயில் சேவைகளின் நேரங்கள் 1ஆம் தேதி முதல் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் திருத்தப்பட்ட நேரங்களை கவனத்தில் கொண்டு அதற்கேற்பமாறு தங்கள் பயணங்களை திட்டமிடுமாறு தென்னக ரயில்வே கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதன்படி வார நாட்களில் 106 சேவைகளும் வார இறுதி நாட்களில் 96 ரயில் சேவைகளும் இயக்கப்படும் எனவும், சென்னை கடற்கரையில் இருந்து முதல் ரயில் காலை 3:50 மணிக்கும், தாம்பரத்தில் இருந்து முதல் புறநகர் ரயில் காலை 3:55 மணிக்கும் புறப்படும் எனவும், இரவு 12:50 மணி வரை இந்த புறநகர் ரயில் சேவை தொடரும் எனவும் தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வரை செல்ல உள்ள புறநகர் ரயில்களுக்கான புதிய அட்டவணைகளையும் தென்னக ரயில்வே வெளியிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. புறநகர் மின்சார ரயில் சேவைக்கான புதிய அட்டவணையை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.